கிருஷ்ணர்னா நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பரவசம், ஒரு ஆனந்தம். அவர் முதல்ல மதுராவில் பிறக்கிறார். அப்போ அவர் ஆளிலை கிருஷ்ணனாக இருக்கார். அங்கேருந்து நந்துகாவுக்கும் பிருந்தாவனத்துக்கும் போகிறார். அங்கே யசோதா கிருஷ்ணராக இருக்கார். அதோட ராதாகிருஷ்ணராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாலகனாக இருந்து பல லீலைகள் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் மதுராவுக்கு வந்து கம்சனை வதம் பண்ணி தேவகி கிருஷ்ணராகவும் வசுதேவ கிருஷ்ணராகவும் ஆறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து துவாரகா போகிறார். துவாரகாவில் துவாரகாதீசனாக இருக்கார், ராஜாவாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒய்யார கிருஷ்ணனாக இருக்கார், ஒய்யார கிருஷ்ணன். அதனால் அங்கே ருக்மிணி சத்யபாமாவோட சந்தோஷமாக இருக்கார். பின்னாடி அங்கேருந்து பாண்டவர்களுடைய ஒரு ஸ்நேகம் கிடைக்கப்பெற்று அங்கே வந்து அர்ஜுனனுக்கு நண்பனாக இருக்கார். அங்கே நரநாராயண ரூபமாக இருக்கார். அதன் பிறகு யுத்த முடிவில் பார்த்தசாரதியாக இருக்கார். பார்த்தசாரதியானுக்கு பின்னாடி உத்தவ கிருஷ்ணராக இருக்கார். அதன் பின்னாடி அவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் லயமாகி அனந்த கிருஷ்ணனாக ஆயிடுறார். இந்த மாதிரி பல ரூபங்கள் அவர் எடுக்கிறார். பல பேருக்கு பல நன்மைகள். இன்னைக்கு சலிச்சுன்றது கிடையாது, முடியலையேன்னு சொன்னது கிடையாது, முழிச்சது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அவர்கிட்ட உண்டு. அதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி, வணக்கம்.